ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் ஷாலினி. இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா, அவர் ஒரு திரைப்பட நடிகர், பிரபல அரசியல்வாதி, மனிதநேயமிக்க தலைவர், விஐபி சரத்குமார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் 1954 ஜூலை 14 புதுடெல்லியில் தந்தை ராமநாதன், தாயார் புஷ்பலீலா அவர்களுக்கு பிறந்தார். நடிகர் சங்க தலைவராகவும் இருந்திருக்காரு, எம்எல்ஏவாகவும் இருந்திருக்கிறாரு. 2011ஆம் ஆண்டு தென்காசி தொகுதியில் சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக ஆனார். இவர் தமிழ் திரைப்பட விருதுகள் நிறைய வாங்கியிருக்காரு. இவரை சுப்ரீம் ஸ்டார் என்று அழைப்பாங்க. நடிகர் சரத்குமார் அவர்களை மனிதநேயமிக்க தலைவர் அப்படின்னு அழைப்பாங்க. எதனால் அப்படி அழைப்பாங்க அப்படின்னா, நாட்டாம படத்தில் நடிகர் சரத்குமார் ஒரு காட்சியில் ஒரு பெண் குழந்தைக்கு கழுத்தில் செயின் அணிவிச்சிருப்பார். அது உண்மையில் தன்னுடைய கழுத்தில் இருந்த தங்க செயினை கழற்றி அந்த பெண் குழந்தைக்கு போட்டிருப்பார். கோபி சக்தி ரோட்டில் உள்ள காசிப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் குழந்தைங்க சுற்றுச்சுவர் இல்லாமல் ரோட்டுக்கு பக்கத்தில் விளையாண்டுட்டு இருக்கும்போது அந்த வழியாக ஷூட்டிங்க்கு போகும்போது கவனித்த சரத்குமார் அவர்கள் அந்த அரசு பள்ளிக்கு தனது சொந்த செலவில் சுற்றுச்சுவர் அமைச்சு கொடுத்தாரு.